செங்கோட்டையன் அதிமுக இருந்து விலகி தாவேகால சேர்றார். இது இப்போ கடந்த ஒரு வாரத்திற்கு முந்தைய நிகழ்வு. எந்த இயக்கத்திலிருந்து எந்த இயக்கத்துக்கு போறாரு? அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். செய்தி எப்படி போடணும், பேசுறவங்க எப்படி பேசணும், அதிமுகவுக்கு ஆபத்து அப்படின்னு பேசினா லாஜிக் இருக்கு. திமுக பயப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க. லாஜிக்கே இல்லையா, எங்கேயுமே ஒட்ட மாட்டேங்குது. அவரு அந்த இயக்கத்துல இருந்து அந்த இயக்கத்துக்கு போறாரு. அப்ப அந்த இயக்கத்துக்கு பாதிப்புன்னு தானே சொல்லணும். அப்ப பிரச்சனை என்னன்னா, இவர்களின் குறி திமுகவாக இருக்கிறது. பகையே இல்லாமல் பகையாக காட்டுகிறார்கள், எதிரியே இல்லாமல் எதிரி என்று சித்தரிக்க முயல்கிறார்கள். அதனாலதான் அந்த அரசியல் தட்டு தடுமாறி மேலெழுந்து போக முடியாம ஒரு கட்டத்துல அப்படியே நிக்கிறது. புதிதாக வரக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரி யார், உண்மையான எதிரி யார், தங்களுடைய பகை யார், அசல் பகை யார் என்பதை கண்டறிவதில் குழம்பி கிடக்கிறார்கள். அல்லது தெரிந்தும் அந்த அசல் பகையை எதிர்க்க அஞ்சி போய் இல்லாத எதிரியை எதிரி என்று காட்டுகிறார்கள். முதலமைச்சர் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கிறதே இல்லை. இவங்களா வா வா வான்னு கூப்பிட்டா கூட அவர் தட்டி கழித்து விட்டு தன்னுடைய வேலையை பார்க்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப முதலமைச்சர் தான் எதிரி, திமுக தான் எதிரி என்று ஒரு அரசியலை கட்டமைக்க பார்க்கிறார்கள். அது உண்மை அது இல்லை. அதனால அவங்க அரசியல் டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது, அது தடுமாறி நிக்குது. இப்படி நாம் இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். அசல் பகையை எதிர்க்க அச்சம் அல்லது அசல் பகை யார் என்பதை கண்டறிவதில் குழப்பம். அப்படி குழப்பம் நீடிப்பதனால்தான் இந்தியா முழுவதும் பிஜேபி நினைப்பது நடக்குது. நம்முடைய அசல் பகை யார்? ஆதிக்கம் தான் நம்முடைய பகை, பார்ப்பனியம் தான் நம்முடைய பகை. முட்டுச்சந்தில நம்மளை விட்டு எதிரி நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற நிலையில் நம் கையில் இருக்கிற ஒரே ஒரு வெளிச்ச கீற்று, ஒளி கீற்று பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம். அதனாலதான் இன்னைக்கு கார்ல் மார்க்ஸை பார்த்து எரியுது. ஆர் என் ரவிக்கு ஏன் எரியுதுன்னா அதனாலதான் எரியுது. நம் கையில் இருக்கிற ஒளி கீற்று.